ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். நான் இங்க முக்கியமான இடத்துல இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அடிக்கிற வெயிலு. உங்களாலயும் தாங்க முடியல, என்னாலயும் தாங்க முடியல. எல்லாருக்கும் ஏன் அப்படின்னு தெரியும். என்னன்னா நம்ம எல்லாருமே சுயநலம் தான். அவங்கவங்க வாழணும், அவங்கவங்க வளரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். தப்பில்ல. ஆனா எல்லாரும் வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அந்த நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய விஷயம். என்னடா சார் ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்ல நினைக்காதீங்க. இப்ப நம்ம இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட வந்து ஐஜென் அப்படின்னு சொல்லி வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி உலகமே பேசிட்டு இருக்கக்கூடிய 17 கோல்ஸ் எஸ்டிஜி கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது உலகம் கண்டிப்பாக அடுத்த பயணம் வந்து இதை நோக்கி தான் பயணிக்குது. வளர்ந்த நாடுகள் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வளர்ந்துட்டு இருக்க நாடு இதை பற்றி இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட அதனுடைய சேர்மன் சார் டாக்டர் ரமேஷ் நம்ம கூட இருக்காங்க. அவருடைய வைஸ் சேர்மன் சார் டாக்டர் பாலமுருகன் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான நியூஸ் தான் சார் நம்ம பேசுவோம். உங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா? கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா? அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் அவங்கள்ட்ட பேசுவோம். சார் சொல்லுங்கள் சார். நம்ம இப்போ இந்த எனர்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு வந்து நான் பார்த்தேன். 2021 நீங்கள் பார்த்துருந்தீங்க. மிக ஒரு அருமையான ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்தது. அது நிறைய மக்களுக்கு போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்திருந்தோம். ஒரே நேரங்களில் இந்த விஷயத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னா, எஸ் சாதிக்க முடியும். நீங்கள் சாதிச்சு காமிச்சிங்க. பாலமுருகன் சார் அது கூட கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க. சார் அது சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லுங்கள். ஆமா. அது நான் தொடங்குறத விட, அத அந்த கருவ உருவாக்குனவர் தொடங்குனா தான் அது கரெக்ட்டா இருக்கும். கருவ நம்மளோட கோவிட்ல நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இருக்கும்போது, அந்த இத உருவாக்குனது நம்மளோட பாலமுருகன் தான். ஸோ அதனால அவரோட இதுல அவர் அத பத்தி எப்படி அது ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த கான்செப்ட்ன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் அத நல்ல விஷயம். பாலா சார் நீங்க வந்துட்டு சார் சொன்ன மாரி கருவ உருவாக்குனதுலேருந்து ஆரம்பிச்சா தான் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். அந்த பாயிண்ட்ல வந்து எல்லாருமே வந்து உலகமே மடங்கி அதாவது ஒடுங்கிட்டோம். அதாவது கொரோனா அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு விஷயத்த பார்த்தோம். இதுலேருந்து வெளியில வருவோமா? பொழைப்போமா? லைஃப் இருக்குமா? ஜெயிக்க முடியுமா? பொருளாதாரம் ரைஸ் ஆகுமா? எதுவுமே தெரியல. கேள்விக்குறியா இருந்தது. பல மாற்றங்கள் நம்ம பார்த்தோம். அந்த நேரத்துல வித்தியாசமான ஒரு விஷயங்கள் நீங்க கொண்டு வரணும்னு நெனச்சீங்க. இதுக்கான கரு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதுதான் நம்ம சேர்மன் சாரும் சொல்றாங்க. சொல்லுங்க. மகிழ்ச்சி. அதாவது வந்து நீங்க சொல்லும்போதே கரெக்ட்டா சொன்னீங்க. வெயில் கொள்ளுதுன்ட்டு. அப்போ வந்து இயற்கைய நம்ம வந்து வளம் பொருந்திய இந்த ஒரு இயற்கைய வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, பயன்படுத்திட்டு நம்ம ஏதாவது குடுக்கணும்னு நெனைச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அத பத்தி நெனைக்கவே இல்ல. காற்று இல்லன்னா ஃபேன் போட்டுக்கிட்டோம், ஏசி போட்டுக்கிட்டோன்றதெல்லாம் யோசனை பண்ணோம். ஆனா, மத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றத நெனைக்கவே இல்ல. ஒரு கதையோட சொன்னா சரியா இருக்கும்னு சின்னதா ஒரு கதைய சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமராஜர் ஒரு நாள் மீட்டிங் வச்சிருக்கும்போது, கலெக்டர கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த டீய பார்க்குறாரு கலெக்டரு, காமராஜர பார்க்குறாரு. ஒரு நிமிஷத்துல பார்க்கும்போது, அந்த டீ "என்னப்பா டீல என்னதான் பிரச்சனை? டீல சர்க்கரை போடலையா?" அப்படின்னு கேட்குறாரு காமராஜரு. ஆனா, அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, "டீல ஈ" அப்படின்னு சொல்றாரு. அப்ப காமராஜர் என்ன இன்ஸ்டன்டேனியஸா சொன்னாரு அப்படின்னு கேட்டா, "ஐயா, நீ டீ குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறதுல ஈ விழுந்தத பார்க்குற. ஆனா ஈக்கு ஒரு உயிர் இருக்கு. அத எடுத்து போடணும்னு உனக்கு தோணலையா? உடனே அத போடுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயற்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இதத்தான் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர் பசுமை வழி பொறியாளர் அமைப்பு அப்படின்றத ஏற்படுத்தி, அதன் மூலமா பல பேருக்கு இந்த விஷயத்த உலகம் ஃபுல்லா சொல்ற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு யுனைட்டட் நேஷன்ஸ்லயும் இது ரெகக்னைஸ்டு ஒரு சேரும் குடுத்துருக்காங்க அப்படின்னும்போது, இது சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு அவேர்னஸ் வந்து 2015ல குடுக்கணும்னு சொல்லி எம்டிஜி கோல்ஸ் சொன்னாங்க. 2015லேருந்து எஸ்டிஜி கோல்ஸ் 2030 வரைக்கும் இருக்கு. அப்போ 2030க்குள்ளார நம்ம அவேர்னஸே குடுக்கலைன்னா, 30க்குள்ளார நம்ம எப்படி அத போய் ரீச் பண்ண போறோம் அப்படின்னும்போது, கோவிட்ன்றதும் இதை சார்ந்த விஷயங்கள் தான் வந்துச்சு. அப்போ எல்லாரும் கரண்ட்ட பயன்படுத்தி வீட்டுக்குள்ளார இருக்கிறத பத்தி யோசனை பண்ணோம். ஆனா கரண்ட்ட மிச்சப்படுத்தி இன்னும் ஒரு 2 பேர் நோயாளிகளுக்காவது அத குடுக்கணும் அப்படின்னு எண்ணலைகள் இருந்துச்சான்னா, அது இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எனர்ஜத்தான். அப்போ இந்த எனர்ஜத்தான் வந்து 2020ல செய்யும்போது நம்ம என்ன நெனைச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிமல் வந்து ஒரு 10,000லேருந்து 1,00,000 பேர கனெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோகிராம். தொடர்ச்சியா 7 மணி நேரம் செஞ்சதுனால, அது ஒரு உலக சாதனையாகவும் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அதனால பல பேருக்கு பயனடைஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எஸ்டிஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க போட்டிருக்கக்கூடிய பேட்ச் கூட பார்த்தீங்கன்னா, அதை சார்ந்தது தான். 17 கோலையும் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு பல பேர் எஸ்டிஜி பத்தி பேசுறாங்க.
பேசும் பொருளா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஐஜன் ஒரு முக்கியமான காரணம். பல பேர் பல தளங்கள்ல பேசுறாங்க. இப்போ இதை இன்னும் சீரிய சிந்தனையோட செய்யணும்னு சொல்லிட்டு 2022ல பண்ணும்போது 17 மணி நேரம் பண்ணது அதுக்கு அடுத்த சாதனை. ஏன்னா ஒரு சாதனையாளர் மட்டுமே அவருடைய ஓன் சாதனையை முறியடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சாதனையை முறியடிக்க வல்ல ஒரு செய்தியாக ஒரு நாள் அடையாளமாக நாம் வந்து இந்த எனர்ஜி தானே பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கோம். பல தளங்களில் இருக்கக்கூடிய பல வல்லுநர்கள் இதில் வந்து பங்கு பெற்று தன்னோட ஒரு அளப்பரிய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நிறைய பேர் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தேதியும் குறிப்பிட்டாச்சு. தேதியை பற்றின அனைத்து விடயங்களையும் ஐயா சொல்லுவாங்க. இந்த 2023, 24க்கான ஒரு 2த்தையும் சேர்த்து தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். 24 மணி நேரத்தில் என்னோட பங்கு என்னன்னு நான் சொல்லிட்டேன். உங்களோட பங்கு என்னன்றத அனைத்து மக்களும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவங்க எத்தனை பேரை கனெக்ட் பண்ணி எஸ்டிஜி கோலை சொல்ல போறீங்கன்றத ஐயாவோட அந்த நிகழ்ச்சி நிரலை பற்றி எல்லா செய்திகளையும் ஐயா சொல்லுவாங்க. அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். 1 யூனிட் எனர்ஜி சேவ்ன்றது தான் எங்களோட மந்திரமாக இருந்துச்சு. 1 யூனிட் மிச்சப்படுத்தும் போது 700 லிட்டருக்கு மேலே ஒரு வாட்டரை மிச்சப்படுத்த முடியும்னா தண்ணீர் அப்படின்றதும் ஒரு எனர்ஜின்றது தெரியாமல் இருக்குது. அந்த எனர்ஜி மிச்சப்படுத்துறதும் மூணாவதாக சொல்லணும்னா 1.3 kilograms ஆஃப் கார்பன் எமிஷன். அப்போ டீகார்பனைசேஷன்ற மெத்தடில் எமிஷனை குறைக்கிறதுக்கான ஒரு அத்தியாயமாக இதை வச்சுருக்கோம். இதை பற்றின செய்திகளை கூடுதலாக ஐயா சொல்லுவாங்க. அழகாக சொன்னீங்க. அதில் முக்கியமான மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 1 யூனிட் எனர்ஜி நீங்களால் சேவ் பண்ண முடியுமா? அதை தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு இருக்கோம். அந்த 1 யூனிட் சேவ் பண்ணும்போது 700 லிட்டர் தண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அது யாரோ ஒருத்தர் பயன்பட போகுது. அதை விட 1.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ். நமக்கு வண்டி இருக்கிறோம், ஜாலியாக போகிறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வண்டி நம்ம ரோட்டில் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோக்கி தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட கூடுதல் தகவல் வந்து சார் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வில் நம்ம கலந்துருக்கிறோம். ஐஜன் எனர்ஜத்தான் 2024 இது நம்மளோட வைஸ் சேர்மன் சொன்ன மாதிரி இது வந்து 24 மணி நேர ஒரு நிகழ்வு. மே 18ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு தொடங்குகிறோம். 6 மணிக்கு தொடங்கி மே 19ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு இந்த நிகழ்வு வந்து முடிய போகுது. ஸோ இந்த நிகழ்வு ஆன்லைனில் தான் ப்ரோக்ராம். நீங்கள் வந்து ஐஜனோட யூடியூப் சேனலில் இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக காலையிலேருந்து நெக்ஸ்ட் டே அந்த 24 ஹவர்ஸும் பார்த்துக்கலாம். இந்த ப்ரோக்ராமோட அஜெண்டாவே ஒரு 6 தீம் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் அஜெண்டானா நிறைய தீம்ஸ் இருக்குல்ல, அதில் முக்கியமான 6 தீம். அந்த 6 தீம் வந்து என்ன அப்படின்னா COP29 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் கிளைமேட் ஆக்ஷனுக்காக உள்ள அந்த கான்ஃபரன்ஸ், அது ஒரு தீம். யுனைடெட் நேஷனோட எனர்ஜி இம்பேக்ட் ஆக்ஷன் 2025 எல்லாம் என்ன நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஆக்ஷன் பண்ணணும்னு யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அதை ஒரு தீமாக எடுத்திருக்கோம். 2வது தீம். 3வது தீம் வந்து எர்த் டே. இப்போ நம்ம வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி எர்த் டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த எர்த் டேயோட இண்டெக்ஸ் பண்ணி தான் இந்த கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து வேர்ல்டு எர்த் டேயோட வெப்சைட்டில் இண்டெக்ஸ் ஆன கான்ஃபரன்ஸு. ஸோ அந்த எர்த் டேயோட தீம் இந்த வருஷம் வந்து பிளானட் அஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு தீமாக எடுத்திருக்கோம். 3வது தீம். 4வது தீம் வந்து நம்மளோட இந்தியாவோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் 2027 அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன பேசியிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு தீம். ஸோ இந்த 4 தீமையும் நம்ம வந்து ஒரு ஹார்டான ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். 5வது தீம் வந்து நம்மளோட COP 2030. இப்போ நம்ம பாலா சொன்ன மாதிரி 2030 தான் நம்ம அந்த எஸ்டிஜி கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். அப்போ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 2030 உள்ள அஜெண்டாவுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும், இது 5வது தீம். 6வது தீம் 17 கோல்ஸ் இருக்குது. கோல் நம்பர் 1 நோ பாவர்ட்டிலேருந்து கோல் நம்பர் 17 பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல். ஸோ 17 கோலும் இந்த எஸ்டிஜி ஃபார் எனர்ஜி, எப்படி ஒரு எனர்ஜி வந்து இந்த 17 கோலுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணது தான் 6வது தீம். இந்த பர்டிகுலராக இந்த டைம் மட்டும் இந்த 6 தீம்லேயும் எடுத்து என்ன பண்ணுறோன்னா விவாதிக்கிறோம். எப்படி விவாதிக்கிறோம்? ஒரு பேனல் டிஸ்கஷன், ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு டிபேட்டு, அதுக்கப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். கல்ச்சரல் ப்ரோக்ராமே 4 மணி நேரம் கல்ச்சரல் மட்டுமே இருக்குது. என்ன கல்ச்சரல்னா டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லா நடனமும் இருக்குது. ஆனால் சாதாரண சினிமா பாட்டு கிடையாது. எல்லாமே எஸ்டிஜியில் டான்ஸ், எஸ்டிஜியில் எனர்ஜியில் தீம். அதாவது மைம் ஷோ இருக்குது, தீம் வந்து எல்லாமே எனர்ஜியில். டான்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே பாட்டு எழுதுகிறாங்க, எப்படி மின்சாரத்தை சிக்கனம் பண்ணணும்னு அதில் நடிக்க போகிறாங்க. இது ஒரு பார்ட்டு. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 15 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அந்த பார்ட்னர்ஸ் உலகம் ஃபுல்லாக உள்ள பார்ட்னர்ஸு, உலகம் ஃபுல்லாக உள்ள டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸு. ஸோ இந்த நம்ம ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸே என்ன அப்படின்னா,
ஒரு பெரிய வைஸ் பிரசிடென்ட் லெவல்ல இருந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ லெவல்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் உள்ள ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்து 17 கோலையும் பெட்டி 17 பேர் பேச போறாங்க. ஒய்ஜின் ஆர்மி அதில் 17 பேர் பேச போறாங்க. அடுத்து முக்கியமான என்ன அப்படின்னா 17 இன்டர் கான்டினென்டல் எஸ்டிஜி எனர்ஜின்னு சொல்றோம். 17 கண்ட்ரில இருந்து 17 ஸ்டூடெண்ட் ஸ்பீக்கர் இதை பற்றி பேச போறாங்க. பேன் இந்தியா நம்மளோட இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு ஸ்பீக்கர் பேச போறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேச போறாங்க. இப்படி அப்புறம் 17 ஸ்டேட்ல இருந்து 17 இன்ஜினியரிங் காலேஜோட பிரின்சிபல் பேச போறாங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள் ட்ரையல் தான். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் கண்டினியூஸாக இருக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதனால எனக்கு என்ன சார் ப்ரோக்ராம் பார்க்குறதுல அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். என்ன கொஸ்டின்ஸ் வரும்? இப்போ நீங்கள் எல்லா உங்களை ஸ்டூடெண்ட்ஸை தான் மோட்டிவேட் பண்ணி பார்க்க நம்ம சொல்ல வரோம். என்ன அப்படின்னா இதில் இருந்து நிறைய உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த எஸ்டிஜி பற்றி என்னன்னு தெரியும், எஸ்டிஜி எனர்ஜி என்னன்னு தெரியும். இதில் நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ப்ராஜெக்ட், செகண்ட் இயர் ப்ராஜெக்ட், தேர்ட் இயர் ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இதில் நிறைய கனெக்டிவிட்டி, வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க. அந்த ஃபோரமில் ஜாயின் பண்ணும்போது என்னெல்லாம் இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். சார் நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துறீங்க, நிறைய கெஸ்ட் வராங்க, அதெல்லாம் ஓகே சார். இந்த ப்ரோக்ராம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எனக்கு நாலேஜ் கேதர் ஆகுது சார், அது ஓகே சார். எப்படி என்னோட பயோடேட்டாக்கு இந்த ப்ரோக்ராம் சப்போர்ட் ஆகும், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எனர்ஜிதான் வந்து 2020 ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டை வாங்கிச்சு. அப்புறம் 2022 2023 வந்து வேர்ல்டு புக் WCRCA கிரேட் பிரிட்டன் வேர்ல்டு ரெக்கார்டை வாங்கிச்சு. 2 ரெக்கார்டு ஆல்ரெடி வாங்கிடுச்சு. இப்போ 3வது வந்து இது வந்து 24 மணி நேரத்தோட புது வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறோம் இப்போ. ஸோ இந்த என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும்னா மினிமம் 17 மணி நேரம் ப்ரோக்ராம் பார்த்துருக்கணும். 24 மணி நேரம் பார்க்க சொல்ல வரல, 17 மணி நேரம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை 8 செஷனாக பிரிச்சிருக்கோம் மொத்தம் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாரும் வந்து எல்லா செஷனும் பார்க்க முடியாது. ஸோ காலையில் ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். அடுத்து 3 மணி நேரம் பார்த்தாங்கன்னா சர்டிஃபிகேட் வரும். எப்படி வரும்னா அவங்க யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த 3வது மணி நேரத்தில் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு லிங்க் போடுவாங்க. அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். எங்கே பார்த்துருக்காங்கன்னு போட்டுட்டாங்கன்னா 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் போயிடும். இப்படி என்ன ஆகும், 8 சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க அவங்க. இந்த 8 அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அந்த குவிஸ் நிறைய போடுவாங்க. அந்த சேட்டில் பண்ணி ஒரு ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. இப்போ ஃபுல்லாகவே பார்க்குறவங்களுக்கு ஐஜனோட அச்சீவர் மெடல் கிடைக்கும். அப்புறம் எர்த் டேயோட ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 சர்டிஃபிகேட்டு, மெடல், பேட்ஜி, அவார்டு இது எல்லாமே அதுலேருந்து வருது. ஒரு 2 பயோடேட்டாவில் ஒரு 2 பேஜோட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து 2 பேஜ் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும். ப்ளஸ் இந்த ப்ரோக்ராம்லே நிறைய ப்ராஜெக்ட்ஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த சின்ன சின்ன எனர்ஜி ரிலேட்டடாக ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிசர்ச் நிறைய பேர் ரிசர்ச் பற்றி பேச போகிறாங்க, அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்க ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஒரு இதாக இருக்கும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இதில் ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கும். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அஜெண்டாவை சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 2 நிமிஷத்தில் வீடியோ முடிக்கணும்னு நினச்சோம், இன்னும் பேசணும்னா 20 நிமிஷம் வீடியோ போனாங்க. பட் சுருக்கமாக இது என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜிதான் அப்படிங்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. 24 மணி நேரம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒன்றுமே பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறீங்க, யூடியூப் ஆன் பண்ணுறீங்க, லைவாக பார்க்குறீங்க. 17 மணி நேரம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பயோடேட்டாவில் கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி எத்தனையோ சர்டிஃபிகேட்ஸ் வரப்போகுது. நிறைய ப்ராஜெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கூட கனெக்ட் ஆக போகிறீங்க. உலகம் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்குங்கிற விஷயம், உலகம் எதை நோக்கி பயணிக்க போகுது, நாளைய சமுதாயம் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, இப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு களமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ யங் பட்டிங் இன்ஜினியர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நீங்களும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் ஹோல்டராக கூட வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிங்க, ஒரு நாலேஜை கெயின் பண்ணுங்கள். சார் இதை சொல்ல நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் அந்த நம்மளோட இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். ஸோ அந்த இதில் என்ன பண்ணணும்னா அந்த இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நம்ம போட்டுடலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ண எல்லாரையுமே நம்மளோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் உங்களை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்தராக இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த குரூப்பில் கம்யூனிகேட் ஆகிரும். நீங்கள் எப்படி பார்க்கணும், அதில் யார் கூட காண்டாக்ட் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஐஜனோட ரிசர்ச் இதில் இது பண்ணிடுவோம். அப்புறம் மெம்பர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள டீம் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அதுக்கு ஐஜனோட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களோட சிவியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள், ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியில் போய் நல்ல ஜாப் வாங்குங்க, இல்லை ஆண்டர்ப்ரனர் ஆகுங்க, இல்லை
கண்ட்ரியோட டெவலப் பண்ணுறதுக்கு ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ஐஜன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிற விஷயம். எந்த நியூஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன், இதை பார்க்குறவங்க உங்களுக்கு இது தேவையில்லை அப்படி இல்லை என்னமோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சா கூட தேவை நிறைய பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு இதை அனுப்பிச்சு வைங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் நான் உங்கள் எல்லாருமே நான். நன்றி. நன்றி. எனக்கு